வணக்கம் நண்பர்களே. திமிரு பிடிச்ச இளவரசியை திருத்த வரும் அன்பான இளவரசனை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இதை சுருக்கமாக சொல்லணும்னா, அப்பா அம்மா இல்லாமல் வளர்ந்த இளவரசனோட வரைபடத்தை பார்த்து என் ஷூலேஸ் கட்டக்கூட தகுதி இல்லாதவன்னு நிராகரிச்சிட்றா இளவரசி. அவ மேலே காதல் வயப்பட்டு அவளை திருத்த தோட்டக்காரன் வேஷத்தில் வரான் இளவரசன். அங்கே என்ன நடக்குது, எப்படி இளவரசியை திருத்துறான்ற சம்பவத்தை தரமான அனிமேஷனில் வெளிவந்திருக்க ப்ரௌடு பிரின்சஸ் படத்தோட விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் அழகான ராஜ்யத்தில் தோட்டக்கார பையன் ஜிம்மி கூட ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்கான் இளவரசன் பெஞ்சமின். அப்போ மந்திரி ஜேக்கபு அரசவை கூடியிருக்கு, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சின்ன புள்ள மாதிரியே விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ராஜ்யத்துக்கே நீங்கள் தான் அரசன், அதனால் சீக்கிரம் வாங்கன்னு புலம்பிக்கிட்டே கூப்பிடுறாரு. ஆனால் பெஞ்சமினே அவர் கண்ணில் சிக்காமல் விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கான். இவனோட அப்பா அம்மா இறந்து போனதுனால அரசாங்கத்தோட பொறுப்பை பெஞ்சமின் தான் பார்த்துக்கிறான். ஜேக்கபு அங்கே வேலை செய்கிறவங்க கிட்டலாம் விசாரிக்கிற கேப்பில் இவன் அரசவைக்குள்ளே பூந்துடுறான். அப்போ ஜிம்மி தந்த ஆப்பிளை வாங்கிட்டு அரசவைக்கு வந்த ஜேக்கபு பெஞ்சமினை பார்த்ததும் செம்ம கடுப்பாகிறாரு. அப்போ அரசவையில் வேற ஒரு ராஜ்யத்திலிருந்து இளவரசியோட புகைப்படத்தை கொண்டு வந்து காட்டுறாங்க. அதை பார்த்ததும் அவன் நம்ம கூட ஜோடி சேர்ந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறான். இந்த இளவரசியோட பேரு கேரலினா. இவங்களோட ராஜ்யத்தில் இளவரசி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது வேலைக்காரங்க ஓடி வந்து இளவரசனோட வரைபடம் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் டப்புன்னு எந்திரிச்சு அழகா ட்ரெஸ் பண்ணணும்னு ஒரு அமகலம் பண்றாங்க. வேலைக்காரங்களை மரியாதையா நடத்தாம அதை கொண்டு வா, செருப்பு எங்க, கிரீடம் எங்கன்னு கேட்டு உயிர் எடுக்கிறாங்க. வேலைக்காரங்க பாவம் எல்லாத்தையும் தேடி எடுத்து கொடுத்தாலும் கிரீடத்தை காணும்னதும் சேருக்கு அடியில் நாய் பின்னாடி இருக்கிறத கவனிச்சு அதை எடுக்கலாம்னு பார்த்தா டாகி அந்த கிரீடத்தை கவி கொண்டு போய் இளவரசி கிட்ட கொடுக்குது. இந்த நாய் பண்ற வேலையை கூட நீ பண்ண மாட்டேன்னு திட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க இளவரசி. அதை கேட்டு இங்க வேலை செய்யறதுக்கு சும்மாவே இருக்கலாம்னு ஃபீல் பண்ணி உக்காந்துடுறாங்க வேலைக்காரங்க. அப்போ அரசவைக்கு வந்த இளவரசி பெஞ்சமினோட வரைபடத்தை பார்த்து, இவன் தோட்டக்கார மாதிரி இருக்கான், என் ஷூக்கு லேஸ் கட்டுறதுக்கு கூட இவனுக்கெல்லாம் தகுதி கிடையாது, இது அப்படியே எழுதி அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவனோட ஓவியத்துல கேவலமான மீசையை வரைஞ்சி வைக்கிறாங்க. அதை பார்த்து அரசர் வருத்தப்படுறாரு. ஆனா மந்திரி மேக்ஸ் இளவரசியோட திமிருத்தனத்தை பாராட்டுறாரு. அடுத்ததா வேற ஒரு ராஜ்யத்தோட இளவரசன் வரைபடத்தை காட்டுறாங்க. அவன் பேரு ரோமியோ. இந்த இளவரசிக்காக தங்க பொற்காசுகளும் அனுப்பிச்சு வச்சிருக்கான். அதெல்லாம் பார்த்து இவன் தான் உனக்கு சரியான ஜோடின்னு சொல்றாரு மந்திரி மேக்ஸ். அதை கேட்டு இளவரசி கேரலினாவும் ரோமியோவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிறாங்க. ஆனா இவங்க அனுப்பிச்ச தகவலை படிச்சுட்டு பெஞ்சமின் எந்த கோபமும் படாம அவளுக்கு உண்மையான காதல் தான் என்னன்னு புரிய வைக்கணும்னு முடிவு பண்றான். அதனால அடுத்த நாள் காலையிலேயே ஜேக்கபு கிட்ட சொல்லாம குதிரையை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறான். அப்போ வழியில ஜிம்மி அவன் குதிரையில எகிரி குதிச்சு என்னப்பா விஷயம்னு கேட்க அவன் பண்ண போற சம்பவத்தை சொல்றான் பெஞ்சமின். அதை கேட்டு காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான் போல. சரி வெற்றிகரமா காரியத்தை முடிச்சிட்டு வான்னு வாழ்த்தி அனுப்புறான் ஜிம்மி. அங்கிருந்து பக்கத்து ராஜ்யத்தோட எல்லைக்கோட்டுக்கு வரான். அப்போ திமிர் பிடிச்ச இளவரசியோட ராஜ்யத்தில் இருக்க ஒருத்தன் எல்லைக்கோட்டை தாண்டி இந்த பக்கமா வந்து மனசார பாட்டு பாடுறான். அப்போ எதிர்க்க இருந்த பெஞ்சமினை பார்த்து பதறி போறான். அவர்கிட்ட எதுக்காக இங்க வந்து பாட்டினீங்கன்னு கேட்டா, எப்பா எங்க ஊர்ல எல்லாத்துக்கும் வரிதான், அரசர் நல்லவரா இருந்தாலும் மந்திரிங்க மானம் கெட்டவனுங்களா இருக்கானுங்க, என்னத்த பண்றதுன்னு புலம்புறாரு. சரி நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா, நான் ஷூவை ரெடி பண்றவன்பான்னு சொல்றாரு. சரின்னு பெஞ்சமின் அவர் வீட்டுக்கு போய் குதிரையை கட்டிட்டு உள்ள நுழையிறான். அங்க ஒரு பொண்ணுக்காக அழகா வடிவமைச்ச ஷூவை பார்த்து செம்மையா இருக்கேன்னு பாராட்டுறான். அப்போ அரசவையில இருந்து மீசக்கார மந்திரி ஒருத்தன் இவங்க வீட்டுக்கு வந்து வரி எங்கன்னு கேக்குறான். ஐயா வியாபாரமே ஆகல, நான் அடுத்த வாரம் கொடுக்குறேன்னு சொன்னா சத்தமா பிபி ஊதி உன்னை கைது பண்ண போறேன்னு சொல்றான். உடனே பெஞ்சமின் ஒரு தங்க காசை கொடுத்து இதுல இருந்து வட்டியை கழிச்சுக்கோங்கன்னு சொல்றான். அவன் வச்சிருக்க சுருக்கு பைய கவனிச்ச மீசக்கார மந்திரி, நீ பக்கத்து ஊருக்காரனா? அப்போ நீ எல்லையை தாண்டி உள்ள வந்ததுல இருந்து தண்ணி குடிச்சது இப்ப பேசுற வரைக்கும் எல்லாத்துக்கும் வட்டி கட்டி ஆகணும்னு சொல்லி அவரோட சுருக்கு பைய புடுங்கிட்டு போறான் மீசக்கார மந்திரி. அப்போ எனக்காக நீ வட்டி கட்டின, அதை திருப்பி தர முடியாத சூழ்நிலையில இருக்கம்பான்னு சொல்றாரு கடைக்காரரு. கவலைப்படாதீங்க, உங்க ட்ரெஸ்ஸை எனக்கு தாங்க, அதை நான் போட்டுக்கிறேன், என்னோட ட்ரெஸ்ஸை நீங்க போட்டுக்குங்கன்னு கொடுக்குறான் பெஞ்சமின். அங்கிருந்து வெளியே வந்து குதிரையை மறுபடியும் அவன் ராஜ்யத்துக்கே போக சொல்லி அனுப்பிட்டு இங்க இருக்க அரண்மனைக்கு வந்து இளவரசியை பார்க்கணும்னு சொல்றான். அதை கேட்ட வாயிற்காவலன், தம்பி உன்ன மாதிரி ஒன்னும் இல்லாதவனெல்லாம் இளவரசி கிட்ட கூட சேர்க்க மாட்டாங்க, ஒழுங்கா ஓடி போயிட்டுன்னு விரட்டி அனுப்புறான். சரின்னு அங்கிருந்து அரண்மனையோட பின்வாசலுக்கு வந்ததும் இளவரசி அங்க நாய்க்குட்டி கூட ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பிடிச்ச பாலை தூக்கி போட்டதும் நாய்க்குட்டி அதை எடுக்க ஓடுது. கூடவே மந்திரி மேக்ஸோட செல்லப்பிராணியான கீரிப்புள்ளையும் வருது. அதே டாகிய செம்மையா வெறுப்பேத்தி பாலை தூக்கி போடுது. அப்போ இளவரசி நாய் கூட விளையாடுறத ஓரமா நின்று வேடிக்கை பார்த்து ரசிக்கிறான் பெஞ்சமின். அவங்க பாலை தூக்கி வேகமா போட்டதும் அது கேட்டுக்கு மேல மாட்டிக்குது. அதை டாகியால எடுக்க முடியாததை கவனிச்சு நான் எடுத்து தரேன்னு மேலே ஏறுறான். அவனை பார்த்து, யாருடா நீ இங்க ஏறிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா ஓடி போயிடு, இல்லைன்னா காவலர்களை கூப்பிடுவேன்னு மிரட்டுறா இளவரசி.
நான் இந்த பாலை தான் எடுத்து கொடுக்க வந்தேன்னு நாய்கிட்ட தூக்கி போட்டு சொல்றான். இனிமே உன்னை இந்த பக்கமே நான் பார்க்க கூடாதுன்னு கத்திட்டு போறா இளவரசி. இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு பெஞ்சமின் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பாட்டி வராங்க. தம்பி, எங்க இளவரசிய தப்பா நினைச்சுக்காதீங்க. சின்ன வயசுல இருந்தே அவளை வளர்த்தது நான் தான். அந்த கதையை முழுசா சொல்றேன், வீட்டுக்கு வாங்கன்னு அழைச்சிட்டு போய் அவரை அன்போட கவனிக்கிறாங்க. சரி, இளவரசி பத்தின கதையை சொல்லுங்கன்னு பெஞ்சமின் ஆர்வமா கேட்க, அவளுக்கு அவங்க அம்மானா உயிர். சின்ன வயசுல அவ எல்லாரையும் அக்கறையோட தான் கவனிப்பா, சந்தோஷமா விளையாடுவா. அதுவும் பாட்டுனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாம் சந்தோஷமா தான் போய்கிட்டு இருந்தது. ஒரு நாள் அவங்க அம்மா தீராத வியாதியால பாதிக்கப்பட்டாங்க. அதை யாராலையும் குணப்படுத்த முடியல. அதனால பாவம் சில நாட்கள்லயே இறந்து போயிட்டாங்க. அந்த கவலையிலேயே இவ சுத்திக்கிட்டு இருக்கும்போது தான் மந்திரி மேக்ஸும் கூட 2 பேரும் ஆலோசகர்களா வந்தானுங்க. அவனுங்களோட பேச்சை கேட்டுன்னு தான் இந்த ஆட்டம் போடுறா. ஒருவேளை பாட்டிலேயே நம்ம நடக்கிற சூழ்நிலையை புரிய வச்சோம்னா அவ மாறுவாளோ என்னவோன்னு புலம்புறாங்க பாட்டிமா. நீங்க கவலைப்படாதீங்க, எப்படி பாட்டு பாடி அசத்தரம் பாருங்கன்னு சொல்லிட்டு போய் அரண்மனை வாசல்ல நின்று பாடுறான். அதை கேட்டு காவலர்கள் உடனே அவனை கைது பண்ணி அரசர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இவன் மரியாதை செலுத்தும் போது அவரு தூங்கிட்டு இருக்காரு. திடுக்குன்னு கண்ணை திறந்து பார்த்து, எப்பா இந்த ராஜ்யத்துல பாடுறதே தப்பு, இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு மந்திரி மேக்ஸ் கிட்ட கேட்கிறாரு. சோறு தண்ணி இல்லாம பாதாள சிறையில அடைச்சு வைக்க வேண்டியதுதான்னு சொல்றாரு மந்திரி மேக்ஸ். அப்போ இளவரசி கேரளினாவும் வராங்க. பெஞ்சமினை பார்த்து, மவனை மாட்டினியா, இதுக்குதான் அரண்மனையை சுத்தி வரக்கூடாதுன்றது. சரி சரி, இவனை தூக்கின்னு போய் பாதாள சிறையில அடைச்சி வைங்கன்னு உத்தரவிடுறாங்க. அப்போ நான் தோட்ட வேலை செய்ய தாங்க வந்தேன், என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்றான் பெஞ்சமின். அதை கேட்ட அரசர், ஆமால்ல நமக்கு தான் தோட்டக்காரன் தேவைப்படுதுன்னு சொல்றாரு அரசர். ஆனா அவனுக்கு சம்பளம் கொடுக்க முடியாம தானே நாம வேலையை விட்டு நிறுத்தணும்னு மந்திரி மேக்ஸ் சொன்னதும், அவன் சரியா வேலை செய்யலன்னு தானே நிறுத்துனீங்க, இப்ப என்ன மாத்தி பேசுறீங்கன்னு கேட்கிறாரு அரசர். ஐயா, உங்க ராஜ்யத்துல வாழ்ற மக்கள் யாருமே சரியா வரி கட்டுறது கிடையாது. நம்ம கஜானாவே காலியா இருக்கிறதுனால தான் தேவையில்லாத வேலையாட்களை நிறுத்திட்டோம். அது மட்டும் இல்லாம செடி செட்டுங்கள்லாம் தானாவே வளரப்போகுது, அதுக்கு எதுக்கு தோட்டக்காரன்னு கேட்கிறாரு மந்திரி மேக்ஸ். அரசே, இவங்க தொட்டதுக்கெல்லாம் வரி கேட்டா மக்கள் என்ன பண்ணுவாங்க பாவம். சரி, நான் அதை பத்தி பேச வரல, என்ன வேலைக்கு சேர்த்துக்கிறீங்களா இல்லையான்னு கேட்கறான் பெஞ்சமின். அதையும் அரசரே முடிவெடுக்காம நீங்க என்னப்பா சொல்றீங்கன்னு மந்திரிங்க கிட்ட கேட்கிறாரு. அந்த 3 பேரும் கும்பல் கூடி பேசி இவனை வேணாம்னு சொல்லிட்டோம்னா நம்ம கொட்டம் வெளிவந்துரும், அதனால வேலைக்கு சேர்த்துப்போம்னு முடிவெடுத்து அரசர்கிட்ட சொல்றாங்க. சரின்னு பெஞ்சமினை தோட்டக்காரனா நியமிச்சு அவனை தங்க வைக்கிறதுக்கான இடத்துக்கு அழைச்சிட்டு போறாரு மந்திரி மேக்ஸ். அங்க குப்பை கூலமா கிடக்குது. தம்பி, இதை எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டு நாளைக்கே உன்னோட வேலையை ஆரம்பிச்சிருன்னு சொல்லிட்டு போகும்போது அங்கேயும் இங்கேயும் இடிச்சுக்கிட்டு போறாரு. அதை பார்த்து சிரிச்ச பெஞ்சமின் அடுத்த நாள் காலையில இருந்தே வேலையை ஆரம்பிச்சிடுறான். தோட்டத்துல இருந்து இளவரசியோட அறையை பார்த்து சந்தோஷப்படுறான். அங்க இருக்க ஃபவுண்டன்ல ஏடா கூடமா வேர்கள் சுத்திக்கிட்டு இருக்கு. அதை ஒண்ணு ஒன்னா வெட்டி தள்ளுறான். கொஞ்ச நேரத்திலேயே சோர்வடைஞ்சு அவனோட இசை வாத்தியத்தை எடுத்து வாசிக்கும் போது ஒரு சின்ன தொட்டியில இருக்க மந்திரப்பூ அழகா பூத்து ஜொலிக்க தொடங்குது. இது என்னடா ஆச்சரியமா இருக்கேன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போய் அவன் ரூம்ல வச்சுக்கிறான். இப்படியே நாட்கள் செல்ல கஷ்டப்பட்டு அந்த ஃபவுண்டன்ல இருக்க வேர்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி தள்ளுறான். ஒரு நாள் இளவரசி டாகி கூட விளையாடிக்கிட்டு இருக்கும்போது பெரிய வேர் ஒண்ணு டாகி மேல விழ வருது. உடனே சீறி பாஞ்சு எகிரி வந்து அந்த டாகியை காப்பாத்திடுறான் பெஞ்சமின். அப்போ அலறி அடிச்சு ஓடி வந்த இளவரசி டாகியை தூக்கிட்டு போறாளே தவிர அவனுக்கு நன்றி சொல்ல மாட்டா. அதையும் அவன் பெருசா எடுத்துக்காம அவன் வேலையை பார்க்கறான் பெஞ்சமின். அன்னைக்கு நைட்டு அவனோட அறையில உட்காந்து ஜொலிக்கும் பூவுக்காக இசை வாசிக்கிறத பார்த்து ரசிக்கிறா இளவரசி. அடுத்த நாள் காலையில அந்த ஃபவுண்டன்ல இருக்க மொத்த வேர்களையும் வெட்டி சாய்ச்சதும் அதுல இருந்து வர தண்ணீர் மொத்த தோட்டத்தையும் பூத்து குலுங்க வைக்குது. என்னடா இது மாயமந்திரமா இருக்கேன்னு இளவரசியே ஆச்சரியப்படுறா. இந்த ஃபவுண்டன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னு சொல்றா. அந்த பக்கமா வந்த பெஞ்சமின் கிட்ட என்னோட ஷூலே சவுந்திருக்கு பேர், அதை கட்டி கொடுன்னு சொல்றா. ஆனா அவன் என்னோட வேலை தோட்டத்தை பராமரிக்கிறது தான், ஷூலேஸை கட்டி விடுறது கிடையாதுன்னு சொல்றான். எவ்வளோ திமிர் இருந்தா ஒரு இளவரசியை எதிர்த்து பேசுவ? என்னோட ஷூலேஸை கட்டுறதுக்கு ஏகப்பட்ட இளவரசர்கள் லைன்ல நிக்கிறானுங்க, இப்படிப்பட்ட பேரழகியவே நீ அலட்சியப்படுத்துறியான்னு கேட்கிறா. ஆனா பெஞ்சமின் அவளை சட்டை பண்ணாம போயிடுறான். அப்போ ஃபவுண்டன் மேல ஏறி நின்று தடுக்கி கீழே விழுந்துடுறா. அவளுக்கு உதவி செய்ய சொல்லி டாகி வந்து பெஞ்சமினை கூப்பிடுது. சரின்னு அவ கஷ்டப்பட்டு ஏந்திரிச்சு நின்றதும் கீழே இறக்கி விடுவான்னு பார்த்தா லேச கட்டி விட்டு மறுபடியும் போறான் பெஞ்சமின். அதனால இளவரசி செம்ம கடுப்பாகி போயிடுறா. கொஞ்ச நேரம் பொறுத்து இளவரசி கிட்ட, உங்களுக்காக இளவரசர் ரோமியோ வந்திருக்காரு, அவரை சந்திக்க அரசவைக்கு வாங்கன்னு கூப்பிடுறானுங்க 3 மந்திரிகளும். சரின்னு கிளம்பி போறாங்க இளவரசி. இதை ஒட்டு கேட்ட பெஞ்சமின் அவளோட கவனத்தை திசை திருப்ப முடிவு பண்றான். அப்போ அரசவையில மயிலறகெல்லாம் வச்சு கலவரமா என்ட்ரி கொடுத்த ரோமியோ மண்டியிட்டு இளவரசிக்கு மரியாதை செலுத்துறான். அவரை பத்தி மந்திரி மேக்ஸ் கதை கதையா அளந்து விட்டுக்கிட்டு இருக்கப்போ கீழே உட்காந்து மந்திரப்பூவுக்காக வாத்தியம் வாசிச்சுக்கிட்டு இருக்கான் பெஞ்சமின். அதனால கடுப்பான மந்திரி காவலர்களை விட்டு அவனை அமைதிப்படுத்த சொல்றாரு. ஆனா பெஞ்சமின் அந்த பூத்தொட்டியை தூக்கிட்டு அரசவைக்கே வரான். அங்க இருக்க எல்லாரையும் அமைதியா இருக்க சொல்லிட்டு இந்த மந்திரப்பூ பாடுறத கேட்க சொல்றான். அது ரம்மியமா சத்தம் எழுப்புறத கேட்டு இளவரசி மெய்மறந்து ரசிக்கிறா.
அங்க மண்டியிட்ட ரோமியோவை சட்டை பண்ணாம அந்த பூந்தொட்டியை வாங்கிட்டு சந்தோஷமா போறா. அதனால செம்ம கடுப்பான ரோமியோ, இந்த இளவரசியை நான் கல்யாணம் பண்ண மறுத்துடுறேன், என்னோட பொக்கிஷங்களும் இந்த ராஜ்யத்துக்கு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு போறான். உடனே செம்ம கடுப்பான மந்திரி பெஞ்சமினை தூக்கி பாதாள சிறையில அடைச்சிடுறாரு. அதனால வருத்தப்பட்டாலும் அவன் பக்கத்து சிறையில இருக்க எலும்பு குடிக்கிட்ட நல்ல வேலை இளவரசியோட கல்யாணத்தை நிறுத்திட்டேன்னு சந்தோஷமா சொல்றான். அப்போ இளவரசி தூங்கிட்டு இருக்கும்போது அழகா பாடிக்கிட்டு இருந்த பூ டப்புன்னு வாடி போயிடுது. அதே சமயம் வரி வசூல் பண்ற மீசக்கார மந்திரி ஒரு சிக்னல் கொடுக்கறாரு. உடனே கட்டையால ரெடி பண்ணி வச்ச லிப்ட் கீழே வருது. அதுக்குள்ள பெஞ்சமின் கிட்ட இருந்து புடுங்கின சுருக்கு பைய ரகசியமான இடத்துல பதுக்கி வைக்கிறாரு. இத மந்திரி மேக்ஸோட செல்லப்பிராணி பார்த்துடுது. அப்போ லிப்ட் கீழே வந்ததோ அது மேலே ஏறி போறாரு. அங்க இருக்க அறையில மந்திரி மேக்ஸும் இன்னொரு மந்திரியும் இருக்காங்க. இந்த 3 பேரும் ஒன்னா சேர்ந்து வசூலிச்ச வரிய பங்கு போடுறாங்க. அதுல பெரும்பங்கு மந்திரி மேக்ஸுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மிச்ச 2 மந்திரிகளுக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு சொற்ப காசுகளை ராஜாவுக்கு கணக்கு காட்ட வச்சிடுறாங்க. அந்த சமயம் மேக்ஸோட செல்லப்பிராணி மீசக்காரம் பதுக்கி வச்ச சுருக்கு பையை எடுத்துட்டு வந்து போடுது. அதை கண்டிக்க முயற்சி பண்ணும்போது அவர் கையையும் பிடிச்சி கடிச்சிருது. அதை பார்த்த மேக்ஸ், அவனை என்னை ஏமாத்த நினைச்சேன்னு வச்சுக்கோ, உன் கையை வெட்டி போட்டுருவேன்னு மிரட்டுறாரு. அது மட்டும் இல்லாம சுருக்கு பை மொத்தத்தையும் அவரே எடுத்துக்கிறாரு. அடுத்த நாள் காலையில இளவரசி எந்திரிச்சதும் வாடி போன பூவை பார்த்து வருத்தப்படுறாங்க. உடனே அதை எடுத்துட்டு பாதாள சிறைக்கு வந்து பெஞ்சமின் கிட்ட இதை மறுபடியும் பூத்து குலுங்க வைக்க சொல்றாங்க. ஏமா, இந்த பூவுக்கு திமிரு, கர்வம், அகம்பாவம் இந்த குணங்கள்லாம் நிறைஞ்சவங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா வாடி போயிடும். அன்பானவங்களை பார்த்தா மறுபடியும் பூத்து குலுங்க தொடங்கும்னு சொல்றான். அதை கேட்டு என்ன திமிரு பிடிச்சவன்னு சொல்றியான்னு கடுப்பாகி வெளியே போய் ஃபவுண்டன் ஆண்ட உக்காந்துடுறாங்க. அப்போ இளவரசி கொடுத்த வாத்தியத்தை வாசிச்சு அழகா பாட்டு பாடுறான் பெஞ்சமின். அத வெளியே இருந்த இளவரசி கேட்டதும் அவளுக்கு பழைய நினைவுகள் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அவங்க அம்மா கூட இருந்த இனிமையான நாட்களும் அதே போல இந்த பாட்டை அவளை வளர்த்த பாட்டி தான் பாடினாங்கன்னு தெரிஞ்சுக்கிறா. உடனே ஓடி போய் பாதாள சிறையில் இருக்க பெஞ்சமினை சந்திச்சு எனக்கும் இந்த பாட்டை கத்துக்கூடன்னு திமிரு இல்லாம ஆர்வத்தோட கேட்கறா. அதுக்கு நிச்சயமா கத்துத்தரேன்னு அன்போட சொல்றான் பெஞ்சமின். உடனே அவரை விடுவிச்சிருங்கன்னு அங்க இருக்க காவலர்கிட்ட சொல்றாங்க இளவரசி. அதன்படி கதவை திறந்து விடுறத மந்திரி மேக்ஸோட செல்லப்பிராணி பார்த்துடுது. இது அப்படியே போய் அவருக்கு புரியுற மாதிரி விளக்கிடுது. உடனே செம்ம கடுப்பாகி, இந்த ராஜ்யத்துக்காக நாம எவ்வளவு உழைச்சிருக்கோம், அந்த சில்வண்டு பயபுள்ள என்னோட கைதியவே விடுவிச்சிருக்கா, அவளை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இதுக்கு காரணம் அந்த மந்திர பூ தான். எப்படியாச்சும் அதை ஒழிச்சு கட்டிட்டா மறுபடியும் இளவரசியை மாத்திடலாம்னு முடிவு பண்றாரு மேக்ஸ். அதே சமயம் பெஞ்சமின் தோட்ட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பாட்டு கத்துக்க ஆர்வமா இருந்த இளவரசி அவன் கூட சேர்ந்து உதவி பண்றா. அப்போ கீரிப்புள்ள விஷப்பழத்தை நைஸா எடுத்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த டாகி சத்தம் போட்டு குறைக்க ஒரு பழத்தை மட்டும் கீழே போட்டு தெரிச்சு ஓடுது கீரிப்புள்ள. அதை கவனிச்ச பெஞ்சமின் மந்திரி மேக்ஸ் ஏதோ சதித்திட்டம் போடுறான்னு புரிஞ்சுக்கிறான். அவன் அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இளவரசிக்கு வாத்தியம் வாசிக்க கத்து தரான். அவ ஏடாகுடமா வாசிக்கிறத பார்த்து பூவே பதட்டப்படுது. அதை பார்த்து என்னால இதை கத்துக்கவே முடியாதுன்னு அவ வருத்தப்பட்டதும், நிதானம் இருந்தா யாரும் எதையும் கத்துக்க முடியும்னு அவன் பொறுமையோட சொல்லித்தரான். இது இப்படி இருக்க மந்திரி மேக்ஸ் கீரிப்புள்ள கொண்டு வந்த பழத்தை வச்சு விஷத்தை ரெடி பண்ணிடுறாரு. அன்னைக்கு நைட்டு இளவரசி தூங்கிட்டு இருக்கும்போது கீரிப்புள்ள உள்ள பூந்து பாலை தூக்கி போட்டு நாயை விரட்டி அனுப்புது. அந்த கேப்ல மந்திரி உள்ள பூந்து பாட்டு பாடுற பூ மேல விஷத்தை ஊத்த வராரு. அங்க ஏற்கனவே நின்றுட்டு இருந்த பெஞ்சமின் பேய் வேஷம் போட்டு மந்திரிய தலைதறிக்க ஓட விடுறான். அப்போ பாலை எடுத்துட்டு வந்த டாகி கிட்ட ராணிய பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு விஷ பாட்டில எடுத்துக்கிட்டு கீழே குதிச்சிடுறான். அடுத்த நாள் காலையில இளவரசி எந்திரிச்சதும் பூ வாடி போகாம இருக்கிறத பார்த்து சந்தோஷமா அதை எடுத்துக்கிட்டு போய் பெஞ்சமின் கிட்ட காட்டுறா. நான் அன்பானவளா மாறிட்டேன்னு சொல்றா. அதை கேட்டு நல்ல விஷயம்தான், நான் இந்த அரண்மனைக்கு வந்த வேலையும் முடிஞ்சிருச்சு, அதனால கிளம்புறேன்னு சொல்றான் பெஞ்சமின். ஆனா உன்னை நான் மனசார விரும்புறேன்னு சொல்லி முத்தம் கொடுக்கறா இளவரசி. அப்போ அங்க வந்த 3 மந்திரிங்களும் இது ராஜ துரோகம் தெரியுமா, ஒழுங்கா இந்த இடத்த விட்டு வெளியே போயிடு, இல்லனா உனக்கு மரண தண்டனை தான் சொல்லி பெஞ்சமினை விரட்டி அனுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம இளவரசிய தனி அறையில் அடைச்சி வைக்க கூட்டின்னு போறாரு மந்திரி மேக்ஸ். அப்போ என் ரூம்குள்ள நானே போய்கிறேன்னு அவர் அனுப்பிச்சு வச்சுட்டு தனியா தப்பிச்சு போக முயற்சி பண்றா இளவரசி. ஆனா எதிர்க்க வந்த மிச்ச 2 மந்திரிகளையும் பார்த்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிறா. இதை கவனிச்ச மேக்ஸும் அவளை பிடிக்க ஓடி வராரு. அந்த சமயம் டாகி ரகசிய வழியை கண்டுபிடிச்சு இளவரசியை அழைச்சிட்டு போகுது. அதை பார்த்த 3 மந்திரிங்களும் பின்னாடியே விரட்டிக்கிட்டு போறாங்க. ஆனா முன்னாடி போன இளவரசி மந்திரிங்க மறைச்சு வச்ச கஜானா அறைக்குள்ள வந்துடுறாங்க. அங்க இருக்க அம்மா போட்டோவை பார்த்து எனக்கு எப்படியாச்சும் உதவி பண்ணுங்கன்னு கேட்கறாங்க. அப்போ டாகி கீழே இருக்க சின்ன கதவு வழியா வெளியே பூந்து அங்க இருக்க தாப்பாலை திறந்து விடுது. அது வழியா வெளியே பூந்து மந்திரிங்க வராதபடி தாப்பால் போட்டுடுறா. அப்போ கீரிப்புள்ள சின்ன கதவு வழியா உள்ள பூந்து தாப்பாலை திறக்க முயற்சி பண்ணுது. அதை பார்த்த டாகி கீரிப்புள்ள கூட சண்டைக்கு வர பக்கத்து பொட்டியில இருக்க தங்கக்கோலை எடுத்து டாகியவே மிரட்டுது கீரிப்புள்ள. உடனே ஒரு சங்கிலியை தூக்கி போட்டு கீரிப்புள்ளைய பிடிச்சிருது டாகி. அந்த சமயம் குட்டி டோர் வழியா பாலை காமிச்சு டாகியோட கவனத்தை சதறடிச்சிடுறாரு மந்திரி. அதை தூக்கி போட்டதும் டாகி பாலை எடுக்க ஓடிடுது. இந்த கேப்ல இளவரசி கட்டையால செஞ்சு வச்ச லிப்ட்ல கீழே இறங்கி போக முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த மர லிப்டும் இவங்க ஏறதுக்குள்ள கீழே போயிடுது. அப்போ கதவை திறந்துட்டு வந்த மந்திரிங்க 3 பேரும் இவளை பிடிக்க வராங்க. அவர் கையில டாகி வேற இருக்கு.
எக்காரணத்தை கொண்டு இவங்க கிட்ட சிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி எகிரி குதிச்சு கைதை பிடிச்சு கீழே வந்துடுறா இளவரசி. அவர் கையில இருந்த டாகியை பார்த்து வருத்தப்பட்டாலும் நீ போ, இவனுங்க என்ன எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சிக்னல் கொடுக்குது டாகி. உடனே அரண்மனையை விட்டு வெளியே வந்து அங்க இவளுக்காக காத்துக்கிட்டு இருக்க பெஞ்சமினை கட்டி தழுவுறா. அங்கிருந்து இவளை வளர்த்த பாட்டி வீட்டுக்கு அழைச்சிட்டு வரான் பெஞ்சமின். அவங்கள பார்த்ததும் அன்போட கட்டி தழுவி உங்களை நான் எப்படி மறந்தேன்னு வருத்தப்படுறா. நீ இங்க இருந்தனா நிச்சயமா மந்திரிங்க உன்னை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, அதனால ட்ரெஸ்ஸை மாத்திட்டு கிளம்புன்னு அன்போட வழி அனுப்பி வைக்கிறாங்க. அங்கிருந்து கிளம்பி கொஞ்ச தூரம் போனதும் காவலர்கள் இவங்களை விரட்டிக்கிட்டு வராங்க. உடனே பக்கத்துல இருந்த மலை மேல ஏறி தப்பிச்சிடுவோம்னு சொல்றான் பெஞ்சமின். இளவரசி அந்த மலையை பார்த்து பயந்தாலும் பெஞ்சமின் மேல இருக்க நம்பிக்கையால கூட போறா. அங்கிருந்து கஷ்டப்பட்டு ஏறும்போது உயரத்தை பார்த்து பயப்படுறா. நீ கீழே பார்க்காம என்ன மட்டுமே பார்த்து ஏறுன்னு சொல்றான் பெஞ்சமின். அதன்படி கஷ்டப்பட்டு மேலே ஏறும்போது லைட்டா ஒரு பாறை உடஞ்சி கீழே விழுது. அப்போ காவலர்கள் அங்கிருந்து பிரிஞ்சு தேடும்போது இந்த கல்லை பார்த்து என்ன ஏதுன்னு யோசிக்கிறாங்க. அவங்க கண்ணில் படுறதுக்குள்ள இளவரசியை மேலே தூக்கி பதுசா பதுக்கிடுறான் பெஞ்சமின். இன்னைக்கு நைட்டு நாம இங்கேயே தங்கிடுவோம்னு சொல்றான். அப்போ காவலர்களும் இவங்களை தேடி வேற பக்கமா போறாங்க. அங்கிருந்து சூரிய அஸ்தமனத்தை பார்த்துட்டு எங்க அம்மா கூட இருக்கும்போது தான் நான் சந்தோஷமா இருந்தேன், அதுக்கப்புறம் இப்போ உன் கூட சந்தோஷமா இருக்கேன்னு ஃபீல் பண்ணி சொல்லும்போது பெஞ்சமின் தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு காட்டு வழியா இவங்க தப்பிச்சு போறாங்க. அதே சமயம் காவலர்கள் வேற பக்கமா இவங்களை தேடி போய் ஆளை காணோம்னதும் அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மந்திரி பயபுள்ளைங்க ஏடா கூடமா வரி வசூலிச்சு எங்க அப்பாவுக்கே தெரியாம காசை சேர்த்து வச்சிருக்கானுங்க. அவனுங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது போல. எங்க அப்பா கிட்ட சொல்லி முதல்ல அவங்கள வேலையை விட்டு தூக்கணும்னு சொல்றா இளவரசி. ஆசைக்கு அளவே கிடையாதுமா, நிச்சயமா உங்க அப்பாவை திரும்பி நாம பார்க்கலாம். முதல்ல நாம இங்கிருந்து தப்பிச்சு பக்கத்து ராஜ்யத்துக்கு போகணும்னு சொல்றான் பெஞ்சமின். ஆனா அவங்க இளவரசரை தான் நான் கேவலப்படுத்திட்டேனே, அங்க போய் நாம எப்படி உதவி கேட்கறது? ஒருவேளை நம்மள பிரிச்சுட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு கேட்கறா இளவரசி. இனிமே யாராலையும் நம்மள பிரிக்கவே முடியாது, நீ கவலைப்படாம இருன்னு ஆறுதல் சொல்றான் பெஞ்சமின். அன்னைக்கு நைட்டு இளவரசி கிட்ட நான் தோட்டக்காரன் கிடையாது, பக்கத்து ராஜ்யத்தோட அரசன்னு சொல்றதுக்குள்ள இளவரசி தூங்கிடுறா. அதே சமயம் மந்திரி சரக்க போட்டு கூண்டில் அடைச்சி வச்ச டாகி கிட்ட இளவரசியை பிடிச்சதும் ரோமியோக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதுதான், அதுக்கப்புறம் உன்னை என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. அந்த கேப்ல டாகி பாலை கவிட்டு தப்பிச்சிருது. அதை பார்த்து உன்னை வச்சே இளவரசியை பிடிச்சிடுறான் பாருன்னு சதித்திட்டம் தீட்டுறாரு மந்திரி மேக்ஸு. அந்த பயபுள்ள இளவரசி போன பாதையை மோப்பம் பிடிச்சி பின்தொடர்ந்து வருது. அதே போல கீரி புள்ளைய வச்சு அது போற பாதையை கண்டுபிடிச்சு வர்றாரு மந்திரி. ஒரு கட்டத்துல பெஞ்சமின் கூட இருந்த இளவரசிய டாகி கண்டுபிடிச்சிருது. அதை பார்த்ததும் இளவரசி பயங்கரமா சந்தோஷப்படுறா. ஆனா பின்னாடியே குதிரைங்க வர சத்தம் கேட்டு அவங்க கண்ணில் படக்கூடாதுன்னு இளவரசியை கூட்டிட்டு காட்டுக்குள்ள போறான் பெஞ்சமின். அங்க மரத்தை வெட்டி நிலக்கரியை உண்டாக்க ஒருத்தர் கொளுத்திக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட உதவி கேட்டு மரக்கட்டைகளுக்கு மத்தியில பதுங்கிடுறாங்க ரெண்டு பேரும். அப்போ டாகி விட்டு போன பாலை எடுத்துக்கிட்டு வந்த மந்திரி ரெண்டு பேரும் இங்கதான் எங்கேயோ பதுங்கி இருப்பாங்க, காவலர்கள் கிட்ட உடனே அவங்கள தேடி பிடிங்கன்னு உத்தரவிடுறாரு. அப்போ அவர் கையில இருந்த பால் அமுக்கி டாகி மூலமா அவங்கள கண்டுபிடிச்சிடலாம்னு முடிவு பண்ணி தூக்கி போட்டு அதை புடின்னு கத்துறாரு. டாகியும் ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியாம கட்டைகளை தள்ளி விட்டு எகிரி குதிச்சு ஓடுது. அப்போ பெஞ்சமின் கூட இருக்க இளவரசியை கவனிச்சு அவனை வெட்டி போட்டு இளவரசியை தூக்கிட்டு வாங்கடான்னு கத்துறாரு. உடனே மரக்கட்டையை எரிக்கிறவரு அங்க தண்ணி ஊத்தி புகையை உண்டாக்குறாரு. அதனால மந்திரியும் மற்ற காவலர்களும் கண்ணு தெரியாம திக்குமுக்காடும் போது இளவரசியை கூட்டிட்டு நைசா ஊர்ந்து போறான் பெஞ்சமின். அங்க இருக்க குதிரைகள்லாம் ஏடகுடமா நகர்ந்தாலும் அவங்க மேல படாம பாதுகாப்பா அழைச்சிட்டு போறான். கீழே விழுந்த ஒரு மந்திரி மட்டும் இளவரசியை பார்த்து அவங்கள பிடிக்க முயற்சி பண்ணி குதிரையோட காலை பிடிச்சிடுறாரு. அது செம்ம கடுப்பாகி அவரை ஏடாகுடமா உதைச்சி தள்ளுது. அங்கிருந்து ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓடும்போது ஒரு காவலன் அவங்கள பிடிக்க வரான். அப்போ மரக்கட்டையை கொளுத்துறவர் அவனை அடிச்சு மட்டையாக்கிடுறாரு. இளவரசியும் பெஞ்சமினும் அங்கிருந்து மலை உச்சிக்கு வந்துடுறாங்க. ஆனா பின்னாடியே வந்த மந்திரியும் காவலரும் அவங்கள விரட்டி பிடிச்சிடுறாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது அங்க இருக்க மரக்கட்டைகள் மூலமா தப்பிச்சிடலாம்னு சொல்றான் பெஞ்சமின். அங்கிருந்து மரங்களை உருட்டிட்டு போக வச்ச பாதையில மரக்கட்டையை தள்ளி அது மேல ஏறி உக்காந்துடுறான். அதுல ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி இளவரசி பெஞ்சமினும் டாகியும் போறாங்க. பின்னாடியே ஒரு கட்டையை தள்ளி விட்டு மந்திரியும் காவலர்களும் ஏறி உக்காடுறாங்க. அவங்க விரட்டிக்கிட்டு வரும்போது ஒரு கட்டையிலையும் ஏடகுடமா மோதி காவலர்கள் கீழே விழுந்துடுறாங்க. கடைசியா மந்திரி மட்டும் அவங்க கட்டையில ஏறி பெஞ்சமினை தாக்க முயற்சி பண்றாரு. உடனே ஒரு கையால மந்திரியை தடுத்து கீழே விழ போன இளவரசியை இன்னொரு கையால பிடிச்சிடுறான் பெஞ்சமின். அங்கிருந்து கட்டை ஆத்துல விழுந்ததும் 3 பேரும் மூழ்கிடுறாங்க. இது இப்படி இருக்க இளவரசியை நினைச்சு கவலையோட இருந்த அரசருக்கு ஆறுதல் சொல்ல வராங்க பாட்டிமா. அவங்க கிட்ட என் பொண்ணு எங்க இருக்கான்னு கேக்குறாரு அரசர். அதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல மக்களுக்கு போட்ட அதிகப்படியான வரிகளை குறைங்க, பாட்டு பாடுறதுக்கும் அனுமதி கொடுங்கன்னு கேக்குறாங்க பாட்டிமா. சரின்னு ஒத்துக்கிட்டு அரசவையை கூட்டி விஷயங்களை சொல்றாரு அரசர். அதை கேட்டு மக்கள் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அப்போ உங்க பொண்ணு ஒரு நல்லவன் கூட தான் இருக்கா, அவன் வேற யாரும் இல்ல, பக்கத்து நாட்டு இளவரசனான பெஞ்சமின் தான் சொல்றாங்க பாட்டி. அதை கேட்டு பயங்கரமா சந்தோஷப்பட்ட அரசர், அப்போ தோட்டக்காரனா வேலை செஞ்சது பக்கத்து நாட்டு அரசர் தானா, அவன் மேல எந்த ஒரு கீறலும் இல்லாம அழைச்சிட்டு வாங்கன்னு உத்தரவிடுறாரு. உடனே காவலர்கள் அங்கிருந்து கிளம்பி போறாங்க.
அதே சமயம் தண்ணியில விழுந்த இளவரசியும் பெஞ்சமினும் பக்கத்துல இருக்க மாவு மில்லுக்கு வராங்க. அங்கிருந்து பக்கத்து ராஜ்யத்துக்கு தப்பிச்சு போக மாவு மில்ல வேலை செய்யறவர்கிட்ட உதவி கேட்கறாங்க. ஆனா அதுக்குள்ள மந்திரியும் காவலர்களும் அவங்கள பிடிக்க வந்துடுறாங்க. உடனே பெஞ்சமின் மாவு மில்லு மேல ஏறி முடிஞ்சா என்ன பிடிச்சிக்கோங்கன்னு கத்துறான். பின்னாடியே காவலர்களும் வந்து அவனை பிடிக்க முயற்சி பண்ணும்போது ஒவ்வொருத்தரா கீழே தள்ளி விடுறான். அவங்கள மாவு மில்ல வேலை செய்யறவரும் இளவரசியும் ஒன்னா சேர்ந்து மூட்டை கட்டி தூக்கி போடுறாங்க. அப்போ மந்திரியோட கீரிப்புள்ள டாகியோட பாலை எடுத்துக்கிட்டு மேலே போய் தூக்கி போடுது. அது மிஷின்ல மாட்டுறதுக்குள்ள டாகி கவ்விட்டு தப்பிச்சிருது. ஆனா பாவம் கீரிப்புள்ள ஓட்டையில விழுந்து மாட்டிக்குது. கடைசியா மந்திரி கூட பெஞ்சமின் சண்டை போடும்போது அவரை கீழே தள்ளி விடாம இருக்க ஷூல இருக்க கொக்கி மூலமா பிடிச்சிக்கிட்டு கெட்டியா நிக்கிறாரு. அந்த சமயம் அவரோட ஆயுதத்துல இருக்க கூர்மையான குண்டு மிஷின்ல மாட்டி வெளியே போய் விழுந்துருது. ஆனா கட்டை சுத்த ஆரம்பிச்சதும் பாவம் தலைகீழா தொங்கிட்டு இருக்காரு. இந்த கேப்ல ஜன்னல் வழியா மேலே ஏறி போயிடுறான் பெஞ்சமின். அப்போ மந்திரி மேக்ஸும் சுத்திர கட்டையில இருந்து எஸ் ஆகி மேலே வந்துடுறாரு. அவன் காத்தாடி மேலே ஏறி மந்திரி கிட்ட சிக்காம தப்பிக்கிறான். ஆனா விடாப்பிடியா விரட்டிக்கிட்டு வந்த மந்திரியை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்ச இளவரசி கிட்ட கூர்மையான குண்டை கொடுத்து மந்திரி மேல தூக்கி போட சொல்லுது டாகி. அதன்படி பக்காவா வீசி மந்திரியை கீழே தள்ளி விடுறா இளவரசி. அதே போல பெஞ்சமினும் பாதுகாப்பா கீழே இறங்குறதுக்காக மூட்டை வண்டியை கொண்டு வந்து நிறுத்துறா. அதுல சிறப்பா குதிச்சிடுறான் பெஞ்சமின். அங்கிருந்து 2 பேரும் சந்தோஷமா கிளம்பி ஷூ கடைக்காரர் வீட்டுக்கு வராங்க. அப்போ பெஞ்சமின் மட்டும் உள்ள போய் அவர்கிட்ட கொடுத்த ட்ரெஸ்ஸை திருப்பி கேட்கறான். அதே சமயம் அரசர் அமைச்ச காவலர்கள் வரிய குறைச்சதை பத்தி மாவு மில்லு கடைக்காரர்கிட்ட சொல்றாங்க. அதை கேட்டு அவரு சந்தோஷப்படுறாரு. அங்கிருந்து ஷூ கடைக்காரர் வீட்டுக்கு வரும்போது காவலர்களை பார்த்த இளவரசி பெஞ்சமினை தப்பிச்சு போக சொல்லிட்டு நான் சரணடைஞ்சிடுறேன்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட பக்கத்து நாட்டு அரசர் தான் பெஞ்சமின்னு காவலர்கள் சொன்னதும் ராஜ உடைகளை போட்டு பெஞ்சமின் கெத்தா வந்து வெளியே நிக்கிறாரு. அவரை பார்த்ததும் கடுப்பான மாதிரி நடிச்சிட்டு குதிரையை எடுத்துட்டு தனியா கிளம்புறாங்க இளவரசி. பின்னாடியே இன்னொரு குதிரையை எடுத்துக்கிட்டு விரட்டிக்கிட்டு போறாரு பெஞ்சமின். அங்க தனியா போன டாகியும் தூக்கி வச்சுக்கிட்டு இளவரசியை பிடிச்சிடுறாரு. நீ தோட்டக்காரனா இருந்தாலும் சரி அரசரா இருந்தாலும் சரி எனக்கு கவலை கிடையாது. நான் உன்னை மனசார காதலிக்கிறேன்னு சொல்றாங்க இளவரசி. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதும் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதை பார்த்து சந்தோஷமா கிளம்பின பாட்டியோட ஆத்மா காத்தோட காத்தா மறைஞ்சிடுது. கடைசியா 3 மந்திரிகளையும் பாதாள சிறையில அடைச்சு வைக்கிறதோட படம் முடியுது. என்னைக்குமே ஆணவம் கர்வம் திமிரு இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடுத்தவங்க கிட்ட அன்பை காட்டினா மட்டுமே போதும், எல்லாம் நல்லபடியா நடக்குன்ற கருத்தூசியோட இந்த விளக்கத்தை நான் முடிக்கிறேன். இதை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.